ரொம்ப ஈஸியா குயிக்கா குக்கர்ல 10 to 15 மினிட்ஸ்ல செய்ய முடியும். அல்டிமேட் டேஸ்ட்ல சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாம்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 1 தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி 2, கத்திரிக்காய் 6 எடுத்துக்கோங்க. கேரட் 2 தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 15, பச்சை பட்டாணி 1 கையளவு எடுத்துக்கோங்க. எல்லா காய்கறிகளையும் ஒரு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல போட்டுருங்க. கட் பண்ண உடனேயே கலர் சேஞ்ச் ஆயிடும், அதனாலதான் உடனே தண்ணியில போட்டு வச்சிடணும். அடுத்தது கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவோட மேல் பகுதியை வெட்டி வேஸ்ட்ல போட்டுருங்க. கத்திரிக்காவை நீல வாக்குல 4ஆ கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ள புழு இருந்தாலும் அப்பதான் தெரியும், அதுக்காக தான் இப்படி கட் பண்றோம். கத்திரிக்காவையும் கட் பண்ணின உடனேயே தண்ணியில போட்டுறணும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்ட பவுல்லயே கத்திரிக்காயையும் போட்டுக்கோங்க. எல்லா கத்திரிக்காவையும் இதே போல கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தோல் சீவி வச்ச கேரட்டை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 15, பெரிய சைஸா இருந்தா 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. தக்காளி 2, இதைய 4ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பச்சை பட்டாணி 1 கையளவு உரிச்சதை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த காய்கறிகள்லாம் அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா அவரைக்காய், பீன்ஸ், பூசணிக்காய் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். சாம்பாருக்கு சேர்க்கிற காய்கறி எல்லாமே சேர்க்கலாம். வாட்டர் கண்டென்ட் அதிக உள்ள காய்கறியை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சல்லுன்னு டேஸ்ட் இருக்கும். அவ்வளவுதான், சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை ஓரமா வச்சிருங்க. அடுத்தது அரிசி அளந்து எடுத்துக்கலாம். 1.25 டம்ளர் சாப்பாட்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். நான் மண் கட்டிய துவரம் பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டினரி துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கையில மிக்ஸ் பண்ணி விட்டு கழுவிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான புளிய கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பவுல் வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொதிக்கிற தண்ணியில சேர்த்துருங்க. புளி கொதிச்சிருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. புளி தண்ணி சூடு ஆறுன பிறகு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. இதுல ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் தண்ணியில இருந்து எடுத்து குக்கர்ல போட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லாஸ்டா பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். 1.25 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்திருக்கோம். மொத்தம் 1.25 டம்ளர். இதுக்கு 4 மடங்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்போ 7 டம்ளர் ஊத்திக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு இந்த அளவு தண்ணி ஊத்துனாதான் குழைவா வரும். கொஞ்ச நேரம் ஆக ஆக ஓரளவு இஞ்சி ரொம்ப குழைவா இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகும். சாப்பிட்றப்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கிறேன், நீங்க குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்காக சேர்க்கிறோம்னா, குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வர்றப்ப மேல தண்ணி பொங்கி வராது, அதுக்காக தான் சேர்க்கிறோம். நிறைய காய்கறி சேர்த்திருக்கோம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நல்ல கரண்டியில கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுக்கோங்க. 4 to 5 விசில் விட்டுருங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ப்ரெஷர் போற கேப்ல புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையே ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க.
உடைச்ச வெள்ளை உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுலயே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கிறப்ப ஸ்மெல்லும் டேஸ்டும் செம சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு அடுத்து இதுல 10 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்பதான் பச்சை வாசம் இருக்காது. 1/2 டீஸ்பூன் உப்பு இதுக்கு அளவா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்குது. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதைய ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்ப குக்கரோட ஸ்டீம் ப்ரெஷர் ஃபுல்லா போயிருச்சு. விசில் எடுத்துட்டு குக்கரோட லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா சாம்பார் சாதம் வெந்து வந்திருக்கு. சூடா இருக்கிறப்ப கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கரெக்டா பக்குவமா வெந்திருக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம். அவ்வளவுதான், சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுல சூடா இருக்கிற புளி தண்ணியை இதுல ஊத்திக்கோங்க. அப்படியே ஊத்தி கிளறிக்கோங்க. கொதிக்க கொதிக்க நல்லா சூடா இருக்கு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா சாப்பாடு சூடா இருக்கு, புளி தண்ணி சாம்பாரும் சூடா இருக்கு. ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பாரும் சாப்பாடும் நல்லா இழுத்துக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாக்குறப்ப நல்ல லிக்விடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகும், ரொம்பவும் கெட்டியாகாது. பக்குவமா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அவ்வளவுதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதைய சர்வ் பண்ண டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல செய்யறப்ப ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்ல தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாகாது. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். கொத்தமல்லி தலைய மேல தூவிக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷா அப்பளம், ஊறுகாய், வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது செம காம்பினேஷனா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், அல்டிமேட் டேஸ்ட்ல சாம்பார் சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.